இன்னைக்கு அழகு ஒன்றில் செகண்ட் கவிதை பார்க்க போகிறோம். தமிழின் இனிமை. எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசனோட குறிப்பு: புதுச்சேரியில் 29/4/1891 கனகசபை மற்றும் இலகுமி அம்மையார் தம்பதிக்கு இவர் மகனாக பிறக்கிறாரு. இவருக்கு இட்ட பெயர் சுப்புரத்தினம் என்பதாகவும், மகாகவி பாரதியார் மீது கொண்ட பெரும் விருப்பத்தால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் 1964 இயற்கை ஏந்திய பாரதிதாசன் 80க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். இவருடைய படைப்புகள் தமிழ்நாடு அரசால் 1990 நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இவரது படைப்புகளில் குடும்ப விளக்கு, இசை அமுது, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, தமிழியக்கம், தமிழெழுச்சியின் சக்தி, காதல் நினைவுகள், நல்ல தீர்ப்பு, அமைதி முதலியன குறிப்பிடத்தக்கதாகும். இவற்றுள் பிரசாந்தையார் என்னும் நாடக நூலிற்கு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டுள்ளது. தமிழினிமையின் சின்ன குறிப்பு: பாரதிதாசன் தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என முழக்கமிட்டு மொழியுணர்வுக்கு புது தெம்பினை ஊட்டினார். தமிழின் தன்மையை அமிர்தத்தோடு ஒப்பிட்டு மகிழ்ந்தவர். தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் பாரதிதாசன் தமிழின் மீது கொண்ட ஈடுபாட்டினையும் அவரது கவித்திறனையும் ஒரு சேர வெளிப்படுத்தி நிற்கின்றது. இனிமையானவற்றுள் எல்லாம் இனிமையானது. இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். கனிந்த பழச்சோலை, முற்றிய கரும்பின் சாறு, பனிமலரின் தேன், காய்ச்சிய தேன்பாகு, பசுவின் பால், தென்னை நல்கிய இளநீர் இவையெல்லாம் இனிமையானது என்றாலும் இவற்றையெல்லாம் விட உடைய தமிழ் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன். உடலும் உயிரும் போல பிணைந்து நிற்பது தமிழ். தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர். சோலை வண்டினங்களில் பாற்றும், ஓடை நீரில் ஆர்ப்பரிக்கும் ஓசையும், புல்லாங்குழல் வழியே தவழும் இசையும், வீணையை மீட்டும் போது எழுகின்ற இனிமையான பன்னிசையும், குழந்தைகளின் மழலை பேச்சும் என்னுடைய விருப்பத்திற்கு உரியது என்றாலும் தமிழ்தான் என்னுடைய பெரும் விருப்பத்திற்கு உரியது. ஏனென்றால் தமிழ் மொழியோடு எனக்குள்ள பிணைப்பு உடலும் உயிரும் போல பிரிக்க முடியாதது என்றார் பாரதிதாசன். தமிழ் சொந்தமானதால் உறவுகள் தூரமாகின. தமிழ் என் அறிவினில் உரைத்தல் கண்டீர். பாசமிகு அண்ணன் தம்பிகள், அக்கம் பக்கத்து உறவினர்கள், கருணை மிகுந்த அன்னை, என்னை எப்பொழுதும் மறவாத தந்தை, குயில் போல இனிமையாக பேசிடும் மனைவி, அன்பின் அடையாளமான குழந்தைகள் என நெருங்கிய உறவுகள் எல்லாம் தமிழ் முன்னே தூரமாகி விடுகின்றன. உறவுகள் உணர்வின் கலந்திருந்தாலும் என்னுடைய அறிவில் உரைத்திருக்கும் தமிழுக்குத்தான் முதலிடம் என்று உரைக்கிறார் பாரதிதாசன். தமிழின் பெருமைகளை எழுத்தில் வடிவிக்க இயலாது. நீலமணி போல சுடர் வீசும் வானம், குளிர் கொட்டும் வெண்ணிலவு, காலை நேரத்து கதிரவன், ஒளியை சிதறடிக்கும் கடல், மாலை நேரத்து சூரியன், மறையும் மலைகளின் அழகு காட்சி இவை எல்லாவற்றையும் கவிதையில் வடிதெடுக்கலாமானால் தமிழின் அற்புதங்களை கவிஞர்கள் யாராலும் எடுத்து எழுதிட இயலாது. உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழ். செந்நெல் கொண்டு ஆக்கிய சோறும், பசுநெய்யில் ஊற வைத்த காய்கறிகளும், தானிய உணவுகளும், கட்டித்தயிரும், மிளகு சாறும், இனிமையான கிழங்கு வகைகளும், பார்த்தாலே எச்சில் ஊறும் அப்பம் இவை போன்ற உணவுகள் யாவும் நம் உடம்பை வளர்க்கும். ஆனால் உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழ் என்று கூறுகிறார் பாரதிதாசன்.